ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஜிகே டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், இந்திய தொல்லியல் துறை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1861 ஆண்டு. தோற்றுவித்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் டேஸ் மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது. ஆன்சர் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்தை சார்ந்தது? ஆன்சர் சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? ஆன்சர் விஷ்ணுகுப்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சகல்கானி என அழைக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர் எண்ணிக்கை? ஆன்சர் 40. சகல்கானி என்ற குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ், அதை அளித்தவர் பால்பன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்தூர் சூறையாடல் நடத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1303 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹால்டிகாட் போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1576 ஆண்டு. ஹால்டிகாட் போர் ஜூன் 18 ராணா பிரதாப் மற்றும் அக்பருக்கு இடையே நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், குலாம்கிரி என்னும் நூலை எழுதியவர்? ஆன்சர் ஜோதிபா பூலே. நெக்ஸ்ட் கொஸ்டின், வ.உ.சி. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1906 ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற நாள்? ஆன்சர் மார்ச் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதி இந்தி ஆங்கிலம் நூலகத்தில் எந்த வாயு கொண்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது? ஆன்சர் ஹீலியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியுரிமை பெறும் வழிகள் எத்தனை? ஆன்சர் 5 வழிகள். 1 பிறப்பின் மூலம், 2 வம்சாவளி மூலம், 3 பதிவின் மூலம், 4 இயல்புரிமை மூலம், 5 பிரதேசத்தை இணைப்பதன் மூலம். இந்த 5 வழிகளில் குடியுரிமை பெறலாம். குடியுரிமை பிரிட்டிஷ் அரசமைப்பிலிருந்து எடுத்திருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் பாகம் 2ல் 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் கலந்து கொள்ளாமல் இருக்க வழிவகுக்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் சட்டப்பிரிவு 28. ஆர்டிக்கல் 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமையை பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கெதிரான சுதந்திரத்தை பற்றி கூறுகிறது. ஆர்டிக்கல் 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டப்பிரிவு 356 முதலில் பயன்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் பஞ்சாப். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவில்
முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 1920ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்? ஆன்சர் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த காலம் 2002 2007ஆம் ஆண்டு வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசால் ஆற்று ஓங்கில் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் 2010ஆம் ஆண்டு. 2008ஆம் ஆண்டு கங்கை ஆற்றை இந்திய அரசு தேசிய சின்னமாக ஏற்றுக்கொண்டது. 1950ல் ஆலமரம், தாமரை, மாம்பழம் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொண்டது. 2012ல் லாக்டோபேசிலஸ் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசிய ஊராட்சி தினம் எது? ஆன்சர் ஏப்ரல் 24. நெக்ஸ்ட் கொஸ்டின். பஞ்சாயத் ராஜ் பொன் விழா நிகழ்ச்சி நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் 2009ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1986ஆம் ஆண்டு. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்ப 1986 நவம்பர் 1 சட்டமேலவை நீக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் கூட்டமைப்பில் இல்லாத நாடு எது? ஆன்சர் சீனா. சார்க் அமைப்பில் உள்ள நாடுகள் பூட்டான், இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், மாலத்தீவுகள், வங்காளதேசம், இலங்கை, ஆப்கானிஸ்தான். 8 நாடுகள் சார்க் கூட்டமைப்பில் உள்ள நாடுகள். சீனா பார்த்தீங்கன்னா சார்க் அமைப்பின் பார்வையாளர்கள் கூட்டத்தில் உள்ள நாடுகளில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்பிஜி தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1991ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறு பிளவு ஆண்டு என எந்த ஆண்டு குறிப்பிடலாம்? ஆன்சர் 1951ஆம் ஆண்டு. 1921ஆம் ஆண்டு பெரும் பிரிவினை ஆண்டு. 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 2011 மக்கள் தொகை மாறுதலை குறிக்கும் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிமாரு மாநிலங்கள் என அழைக்கப்பட காரணம்? ஆன்சர் அதிக மக்கள் தொகை. பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இந்த 4 மாநிலங்கள் பிமாரு மாநிலங்கள் என அழைக்கப்படுகிறது. இந்த 4 மாநிலங்களும் பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம், கல்வியில் பின்தங்கி இருப்பதை குறிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். காந்திய திட்டம் என யாருடைய திட்டம் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் எஸ்.என். அகர்வால். ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் 1944ல் இந்த காந்திய திட்டத்தை வகுத்திருப்பார். இந்த காந்திய திட்டம் விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பவுண்டு என பணத்தை பயன்படுத்தும் நாடு எது? ஆன்சர் இங்கிலாந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி முதலில் நவீன கருத்து யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் சைமன் குஸ்னட். நெக்ஸ்ட் கொஸ்டின். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற வார்த்தை உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1972ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடினோ வைரஸ்
ரெட்ரோவைரஸ் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எந்த வகைகளை சார்ந்தது? ஆன்சர் விலங்கு வைரஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து நிலையிலும் பயன்படுவது? ஆன்சர் கரிமச் சேர்மங்கள். உங்களுக்கான கேள்வி, குட்லாடம்பட்டி நீர்வீழ்ச்சி காணப்படும் மாவட்டம் எது? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். உங்களால் எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.